ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்போதும் மாதிரி 5:30க்கு அலாரம் வச்சு 6 o'clock எந்திரிச்சிட்டேன். எப்போதுமே எனக்கு ஒரு காஃபியோட தான் டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படியே பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியா தான் பண்ணேன். பண்ணுமுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெந்நீரில் உப்பு போட்டு கொஞ்சமாக ஊற வைக்கிற மாதிரி ராகி சேமியா வச்சு கொஞ்ச நேரத்தில் என்னடா சவுண்டுன்னு பார்த்தா என் குட்டி பையன் எனக்கு பின்னாடியே முழிச்சு வந்துட்டான். அவன் எப்போதும் ஹாலுக்கு வந்தோடனே ஒரு குட்டி தூக்கம் போடுவான். அவன் படுத்துட்டானா அவனுக்கு வெளிச்சம் வந்து ஃபேஸில் படக்கூடாது, எனக்கு மூஞ்சில் அடிக்குது அப்படின்ட்டு ஸ்க்ரீனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு சரி அப்படியே அது தூங்குவான்னு பார்த்தா அவன் என்னை தூங்க விடுற மாதிரியே தெரியலை. வெளியில் பார்த்தா சிம்பா வந்து கேட்டு பக்கத்துலேயே பாம்போடு நின்றுச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரத்தில் விளையாண்டுட்டு சரி நம்ம வேலை பார்க்கலாம் போனால் பின்னாடியே வந்துட்டான். எனக்கு டிவி வச்சு கொடுங்கம்மான்னு ஒரே அழுக, ஒரே அடம்பிடிப்பு. வேறு வழி இல்லை, இது ஒரு பேட் ஹேபிட். பட் என்னால் அவன்கிட்ட மாற்றவே முடியலை. சரின்னு சொல்லிட்டு டிவியை தான் வச்சு கொடுத்தேன். அதனால் அதை கொஞ்ச நேரம் பார்க்கட்டுன்னு சொல்லி பார்க்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவன்கிட்ட கிடந்து போராடிட்டு சரி சமையல் வேலையை பார்ப்பேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போய் காலிஃப்ளவர் சாதம் வெங்காயம் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. சிலிண்டர் பெரிய தட்டுப்பாடு இருக்குது. நான் கரெக்டாக அந்த சிலிண்டர் ப்ராப்ளம் வரும்போது தான் எனக்கு ஒரு சிலிண்டர் கரெக்டாக வந்துச்சு. அதனால் அந்த சிலிண்டரை நான் இப்போ தான் மாட்டணும்னு சொல்லி எடுத்தேன். சரி சிலிண்டர் தூக்கும்னு சொன்னால் அதை தூக்கிறதுக்கு முடியல. அப்படியே மேட்டில் வச்சு இழுன்னு இழுத்து கிச்சனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம அந்த மேலே ஒயிட் கலர் மூடி கலட்டுவோன்னா என் நேரம் அந்த மூடி கலட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், ஹஸ்பண்ட் பார்த்தா சரியான தூக்கம். அப்புறம் என்னோடய தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். அவன் இங்கே தான் ஒரு 2 வீக்காக இருக்க வேலை சேவமாக வந்துட்டு. அப்புறம் அவனை தான் மாட்டித்தான்னு சொன்னேன். அவனும் அந்தால ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு நீட்டாக மாட்டி தந்துட்டு போனான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பித்தேன். திரும்பியும் வேலையை ஆரம்பித்தேன். என்னோடய பையன் சரி ஒன்று திரும்பி வந்துட்டான் கிச்சனுக்குள்ளே. என்னோடய பெரிய பையனை வந்து காலைல தொந்தரவே பண்ண மாட்டான். இவன் மட்டும் நான் முழிச்சாலே பின்னாடியே முழிச்சிட்டு வேலை செய்யும் போதெல்லாம் வந்து என்னை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அதை சமாளித்து தான் நம்ம வேலையை பார்த்து ஆகணும். ஸோ திரும்பியும் வந்தான். அதனால் மார்னிங் மோஸ்ட்லி பால் இல்லைன்னா காஃபி ஏதாவது குடிப்பான். ஸோ பால் ஊற்றி கொடுத்துருந்தேன், குடித்தான். குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கிச்சன் மேடலே இருந்தான். அப்படியே அவனை சமாளிச்சுட்டு அப்புறம் போடான்னு சொல்லி பற்றி விட்டேன். சரின்னு சொல்லிட்டு சரி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ராகி சேமியா ரெடி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சாதம் செய்கிறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம காலிஃப்ளவர் சாதத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் ஹீட்டர்லாம் கிடையாது. ஸோ அதனால் வெந்நி தான் அடுப்பில் வச்சுருப்பேன். மார்னிங் எப்போவுமே பசங்களுக்கு மட்டும் வெந்நி போட்டு குளிப்பாட்டிடுவேன். அந்த மாதிரி குளிப்பாட்டிலாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துடுச்சு. அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு வந்து ராகி சேமியா பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு கொடுப்பேன். நான் அதான் சாப்பிட பிடிக்கும், அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் சாதமும் ரெடி. அதையும் லன்ச் பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்களும் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அம்மா என்ன சாப்பிட வச்சுருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக பார்க்க வந்துடுவான் எப்போவுமே என்ற குட்டி பையன். அதையும் பார்த்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அப்புறம் வந்து லன்ச் பேக்கில் எல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போவுமே மார்னிங் வந்து ஒரு ட்ரிங்க் கொடுப்பேன். காலையில் தண்ணி வருது குடிக்கிறதுக்காண்டி ஒன்று வச்சு கொடுப்பேன். ஸோ அதையும் ஹஸ்பண்டுக்கு வந்து வடிகட்டி கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன், குடிக்கிறதுக்கு கொண்டு வச்சுட்டு லன்ச் எல்லாம் பேக் பண்ணதெல்லாம் லன்ச் பேக்கில் வச்சு அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ரெடி பண்ணாலுமே அவனுக்கு அந்த சின்ன கேப்லேயும் அவ்வளோ சண்டை வருது. ஒரு ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்லேயும் இப்படி தான் சண்டை வருமா, இல்லை பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்லேயும் இப்படி தான் சண்டை வருமான்னு தெரில. கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் வேறு ஸ்கூல் வந்து இந்த வாட்டி லீவு வந்து 2 மாதம் வருது. எப்படி லைஃப் எனக்கு போகுதுன்னு எனக்கே தெரில. அந்த லீவு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ரொம்ப பயமாகவும் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சேட்டை பண்ணுறது அவ்வளோ பண்ணுறானுங்க. சமாளிக்க முடியலங்கிறத விட எங்கேயாவது அடிபட்டுருமோ அந்த அளவுக்கு விளையாடுறானுங்க பசங்க. ரொம்ப பயமாக இருக்குது சொல்லப்போனால். எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் இருக்குது, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கா எனக்கு தெரில. எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி காலையில் மார்னிங் விளாக் போச்சு. அப்புறமா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே நானும் கடையில் போய் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்க வேண்டியது. அதையும் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காய்கறி ஓரளவுக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கு. பட் மளிகை பொருள்லாம் ரொம்பவே காசு கூட தான், அதிகமாக தான் இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய தம்பி வந்திருந்தான். தம்பி வந்து வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகினான்.
ஸோ அவன் ரெடி ஆகிடுனா அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படியே அவன் கூட ஒரு கிளிக் எடுத்தாச்சு. அப்புறம் என்ன, ஃப்ரைடேங்கிறனால மீதி உள்ள வேலையெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு அப்படியே எல்லா துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இப்படி தான் விளாக் போச்சு. விளையாடி முடிச்சுட்டு மத்தியானம் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.